இதே மாதிரி நம்ம ஊர்லலாம் இருந்தால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வந்து காசை வாங்கிங்க. நான் என் ஃப்ரெண்டு இப்போ சில வருடங்களா இருக்கான். அதனால என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நிறைய விஷயங்களுக்கு. செல்ல பேங்க்ல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்குலாம் அப்படி இல்லைங்க. கொஞ்சம் டிலே இருக்கும், ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் பொறுமையாக இருக்க முடியாத எந்த விஷயத்துலையுமே. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். இது புதுசான்னு கேட்டால் தெரில, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம ஆர்எஸ்எஃப்க்கும் கண்டிப்பாக இது புதுசாக இருக்கும். ஸோ இந்த புதுசாக இருக்கிறது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதி அரேபியா, துபாய், ஓமான், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்காங்க, இல்லை நீங்கள் சவுதி அரேபியா வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க, பட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஊர்லலாம் இருந்தால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரிங்க, அப்படி போன உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இங்கே சவுதி அரேபியாவில் கடைசி ஒரு 5 நாளாக பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா குளிருது, நல்ல மழையும் பெய்யுது. மழை பெய்யறனால குளிருது, வெயில் அடிக்குது. இந்த மாதிரி எல்லா வெதரும் மாறி மாறி பண்ணுறதுனால எனக்கு வந்து காய்ச்சல் பிடிச்சிருச்சு. காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு, இருமல். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டுனா உடனே போக மாட்டேங்காப்புல. இப்போ இந்த காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவாப்புல. ஏதோ இந்த இருமல் மட்டும் வந்தாப்புலன்னா போக மாட்டேங்காப்புல, அப்படியே உட்காந்துக்கிட்டா கொஞ்சம் நாளைக்கு. அதனால கொஞ்சம் சில இடத்துல வாய்ஸ் ஒரு மாதிரி பிரேக் ஆகலாம், இல்லை சவுண்ட் ஒரு மாதிரி மாறலாம். இருமல் என்ன, இந்த மாதிரி இருமல் கூட அடிக்கடி வரலாம். ஸோ டிஸ்டர்ப் ஆகாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோ மட்டும். அதுக்கப்புறம் எப்படியா நான் சரி பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து நான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் மாட்டினேன். எப்படின்னா, சவுதி அரேபியாவில் நம்ம வாங்குகிற காசை இந்தியாவுக்கு எப்படி அனுப்புறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. நான் எப்படி அனுப்புகிறேன், சரிங்களா, நான் எப்படி இந்தியாவுக்கு அமௌண்ட் அனுப்புகிறேன், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆமாங்க, இது வந்து ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, இந்தியாவிலேருந்து சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு மணி எப்படி அனுப்புறது, அதுக்கு பெஸ்ட்டான ஒரு இதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது அதுதான். ஏன்னா நான் இங்கே பார்க்குற நிறைய தமிழ் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி என்கிட்ட கேட்குறது, பிரதர் எப்படி அனுப்புகிறீங்க. ஏன்னா இங்கே 2-3 மெத்தட் இருக்குங்க. சரிங்களா? ஒன்று லீகல், இன்னொன்று இல்லீகல். சரிங்களா? அந்த இல்லீகல் மெத்தட் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். உண்டியல் அப்படிம்பாங்க. சவுதியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் உண்டியல், இல்லை அப்ராட் வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும். இந்த உண்டியல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சவுதியில் சம்பாதிக்கிற பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பாமல், சரிங்களா, இந்தியாவுக்கு அனுப்பாமல் சவுதியிலே உள்ள ஒரு ஏதாவது ஒரு கடையில் கொடுத்துட்டோம்னா, நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு கடையிலேருந்து அந்த காசு வந்து நம்ம வீட்டுக்கு போயிடும். இதுதான். இது நீங்கள் பார்த்துருக்கலாம், எந்த படத்தில் பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம சிவாஜி, ரஜினி சார் நடித்த படம் சிவாஜிங்கிற ஒரு படத்தில் ஹவாலா பணம்பாங்க. எப்படின்னா, நம்ம இந்தியாவில் உள்ள கருப்பு பணம். ஸோ இந்தியாவில் நிறைய கருப்பு பணங்கள் இருக்கும். பெரிய பெரிய கடைக்காரனோ, பெரிய பெரிய கம்பெனியோ, இல்லை பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கோனோ என்ன பண்ணுவான், டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணம் வச்சுருப்பான். அவன் அந்த பணத்தை எப்படி வந்து வெளியே கொண்டு வரணும்னா, அவன் வந்து இங்கே இருக்க ஏதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்க ஏதாவது ஒரு கம்பெனியோட டைப் பண்ணிவிட்டு, நீங்கள் அங்கே உள்ளவங்களுக்கு, ஐ மீன் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து காசை வாங்கிங்க, நான் என்கிட்ட இருக்க காசை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு அக்கௌண்ட் மூலமாக செட்டில் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது, இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து அமௌண்ட் வருதுங்கும் போது பெருசாக டேக்ஸ் கிடையாது அதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து. அதனால எல்லோரும் அப்படி பண்ணுறாங்க. அந்த மெஜாரிட்டி யார் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் கேரளா டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நான் பார்த்த நிறைய கேரளா பசங்களும் சரி, மலையாள பசங்களும் சரி என்கிட்ட சொல்கிறது, நமக்கு அங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது அப்படிமா. ஆனால் கடை இருக்குன்னு சொல்லுவானே தவிர எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்லி மாட்டிட்டுனா அது பெரிய பிரச்சனை இருக்குது. இல்லை இந்த ஆள்கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு காசு மாறிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்தியா காசு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ரியால் வந்து இப்போ 23 ருபீஸ். சரிங்களா? நம்ம ஒரு காசு 23 ரூபா. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உண்டியலோ ஹவாலாவோ எப்படி அனுப்புவாங்கன்னா 24 ரூபாவாக கொடுப்பான். ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது சரி ஓகே அப்போ இங்கே கொடுத்துருன்னு சொல்லி நாங்கள் இங்கே வாங்குற இந்த 4000 ரியாலோ 5000 ரியாலோ நாங்கள் இங்கே ஒரு கடையிலையோ இல்லை இங்கே ஒரு ஆள்கிட்டே நாங்கள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? தெளிவாக சொல்லிடுறேன், நான் இன்னி வரைக்கும் அப்படி பண்ண கிடையாது. நான் வந்து வேற ஒரு மெத்தட் மூலமாக அனுப்பேன், அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்போது வந்து அமௌண்ட் இப்படி அனுப்பிடுவாங்க.
அப்புறம் நம்ம இங்கே ஒரு கடையிலையோ இல்லை இங்கே ஒரு ஆள்கிட்ட நம்ம கொடுக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு என்ன ஆகும்னா இந்தியாவில் வந்து ஒருத்தர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது சரிங்களா, உண்டியல். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், இந்த மாதிரி பண்ண கூடாது. ஏன்னா நம்ம வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால மோட்டிவேஷன் நம்ம இருக்கணும். கருப்பு பணத்துக்கு நம்மளே ஆதரவாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் நிறையா பணம் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது அது பிரச்சனை தான். அவன் இந்த மாதிரி மெத்தட் மூலமாக பண்ணுறான்னா அதுக்கு நம்மளும் உடந்தே ஆகிடக்கூடாது. அதனால் யாருமே அந்த மாதிரி மெத்தடில் அனுப்பாதீங்க காசு. இது நான் வந்து ஒரு விளக்கத்துக்காக இவ்வளோ சொல்கிறேன். யாருமே உண்டியல் யூஸ் பண்ணாதீங்க. இந்தியா காசு அனுப்புகிறோம்னா உண்டியல் யூஸ் பண்ணாதீங்க. அது தப்பு. மாட்டினா பிரச்சனை. மாட்டினாங்கிறத விட நம்ம மனசாட்சிக்கு நம்ம போயிடறாங்க. நம்மளே வந்து கருப்பு பணத்துக்கோ ஊழலுக்கோ நம்ம ஆதரவு இருக்கக்கூடாது சரிங்களா. ரெண்டாவது லீகலான மெத்தட். ஸோ 4-5 அப்ளிகேஷன் இருக்குது சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் மூலமாக இந்தியா காசு அனுப்புறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிசி பேங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். மெஜாரிட்டி பர்சன் இங்கே சவுதியிலேருந்து காசு அனுப்புகிறவங்க பாகிஸ்தானுக்கோ இல்லை பெங்காலிக்கு பங்களாதேஷ்க்கோ ஃபிலிப்பைனுக்கோ மெஜாரிட்டி அனுப்புகிற இந்த எஸ்டிசி பேயில் தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த எஸ்டிசி பேங்கிறது எஸ்டிசி சிம்மோட ஒரு அப்ளிகேஷன். நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் இந்த எஸ்டிசி பேங்கிற நான் சொல்கிற அப்ளிகேஷன் எல்லாமே. காசு அனுப்புறது, காசு வாங்குறது, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் சரிங்களா. மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் இதெல்லாம். இந்த எஸ்டிசி பேலேருந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா 15 ரூபா வேட்டுன்னு எடுத்துருவாங்கங்க. டேக்ஸ் 15 ரூபா டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ நம்ம 15 ரூபா டேக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ போகும்னு பார்த்துக்கிட்டு, இப்போ 100 ரூபா அனுப்புறீங்கன்னா 100 ரூபாவில் ஒரு 15 ரூபா கட் பண்ணிவிட்டு மிச்சம் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்தியாவுக்கு சரிங்களா. இது மூலமாக நீங்கள் அனுப்பும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி காசு அனுப்புகிற மாதிரி ஆச்சு சரிங்களா. அதனால் சவுதி கவர்மெண்ட் சைடில் வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம இந்தியாவுக்கு மணி சென்ட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. மெஜாரிட்டி ப்ராப்ளமே இருக்காதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி அனுப்பும்போது டேக்ஸ் கட்டி அனுப்பும்போது அதில் இப்போ நீங்கள் அனுப்புறீங்கன்னா இதில் என்னென்னா கொஞ்சம் டைம் டியூரேஷன் ஆகும். இப்போ சென்ட் பண்ணுறீங்கன்னா சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளில் போயிடும், சில நேரம் உடனே போகும், சில நேரம் 6 மணி நேரம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த எஸ்டிசிபியில் அனுப்புறதுல என்ன பிரச்சனைனா டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். சில நேரம் உடனே போயிடும், சில நேரம் ஒரு 3 மணி நேரம் ஆகும், சில நேரம் ஒரு நாள் ஆகும். எனக்கு ஒரு சம்பவம் ஆகிருந்துச்சு சரிங்களா. அதை ஒரு சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். நான் ஸ்டார்டிங் வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், கையில் கொஞ்சம் காசு இருந்தனால சரி இந்தியாவுக்கு அனுப்ப ஒரு எமர்ஜென்சி, இஎம்ஐ எமர்ஜென்சி இருந்து உடனே என்ன பண்ணிட்டேன், எஸ்டிசி பே மூலமாக சென்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. எஸ்டிசி பே மூலமாக ஒரு 200 சம்திங் எவ்வளோ சென்ட் பண்ணேன். இங்கே உள்ள காசுக்கு 210 ரூபா எவ்வளோ சென்ட்ஸ், 215 ரூபா, 15 ரூபா. அந்த 15 ரூபா டேக்ஸ் தெரியணுனால 215 ரூபா போட்டு சென்ட் பண்ணிட்டேன். அப்போது 215 ரூபான்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 4300 4400 வரும். அதுவே நான் அனுப்புனதே ரொம்ப எமர்ஜென்சிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சென்ட் பண்ணேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் போகலை, அமௌண்ட்டு இந்தியா போகலை. நானும் ஒன்று எஸ்டிசி கேருக்கெலாம் மெசேஜ் பண்ணி பார்க்குறேன், நிறைய பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதோட டைமே கிடையாது. 1 டேக்குள்ளே போகலாம், சில நேரம் 48 ஹவர்ஸ் ஆகலாம், உடனே போகலாம், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே எனக்கு அதுக்கப்புறம் அதில் அனுப்ப விருப்பம் இல்லாமல் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சரிங்களா. எஸ்டிசி பே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி பே. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். காசு வாங்கலாம், கொடுக்கலாம், அனுப்பலாம் சரிங்களா. அனுப்புறதை எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து. இதில் சர்வீஸ் காஸ்ட் என்னென்னா மொதல் 3 டிரான்சாக்ஷன், எஸ்டிசி பேயில் மொதல் டிரான்சாக்ஷன் அதுக்கெலாம் இப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே 15 ரியால் பிடிச்சிருவாங்க. இந்த ஃப்ரெண்டி பே சில வருடங்களாக இருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், மொதல் 3 டிரான்சாக்ஷன் நீங்கள் எவ்வளோ அனுப்புனாலும் ஃபீஸ் கிடையாது, இமிடியேட்டாக போயிடும். இமிடியேட்னா ஒரு மணி நேரத்தில் போயிடும். நீங்கள் 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ராக்சிமெண்ட்டாக தான், இது எல்லாமே அப்ராக்சிமெண்ட் தான். உடனே வந்துடாதீங்க ப்ரோ எனக்கெல்லாம் அனுப்புனேன் 3 நாள் ஆச்சு, 6 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு நடந்தது சொல்கிறேன். 1 மணி நேரத்தில் போயிடும்னாங்க. நான் அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரியால் அனுப்புனேன் இந்தியாவுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு, இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. அப்போது ஓகே இது பெஸ்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் மொபைல் சேம் இதே மாதிரி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொதல் 3 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 12 ரியால் சரிங்களா. இந்த ஃப்ரெண்டுக்கும் 12 ரியால் பிடிப்பான், மொபைலுக்குமே 12 ரியால் பிடிப்பான். ஸோ இந்த மாதிரி தான் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்தாப்பில் நம்மால் ஒரு ஆள் பர்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த பர்க் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா புது அப்ளிகேஷன். நான் நிறையா வீடியோ இன்ஸ்டாவில் ரிவீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அதுக்கு நிறைய பேர் நல்ல விதமாக ஒரு கமெண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா உடனே போயிடுது, ஃபீஸ் கிடையாது, அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு
சரி இந்தியாவுக்கு ஒரு 100 அனுப்பி பார்ப்பேன், ஃப்ரீயாக போதா இல்லை எப்படி போகுது, எப்போ வருது. அனுப்பிட்டேன். காசு சொன்ன மாதிரி ஃப்ரீ தான் வந்துருச்சு. பட் இதை நம்பி நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு 2500 ரியால் வந்து இந்தியாவுக்கு அனுப்புனார். அமௌண்ட் பெருசு சரிங்களா. 2500னா நம்ம ஒரு காசுக்கெலாம் ஒரு 50,000 ரூபா, 55 ரூபா வரும்னு வைங்களேன். அனுப்புனாப்புல தலைவனுக்கு லாக். ஆனால் இப்போ நம்ம இவ்வளோ அப்ளிகேஷன் பார்த்ததுல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம மெசேஜ் பண்ணோன்னே ரீப்ளை பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, சில பேர் நம்ம பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்லி. எல்லா ஹெல்ப் கேரும் எனி டைம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பேசிடலாம் டக்குன்னு, அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பட் இந்த ஒர்க்குக்கு என்னாச்சு அப்படின்னா, கால் பண்ணியாச்சு, மெசேஜ் பண்ணியாச்சு, ரெஸ்பான்ஸ் இல்லை, மெசேஜுக்கு ரீப்ளை இல்லை, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் சரிங்களா காலையில் அனுப்பின காசுக்கு நைட்டு ரெஸ்பான்ஸ் வருது. சாரி சார், உங்களோட அமௌண்ட் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி 48 ஹவர்ஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படிங்கிறதுனால அதோட கஸ்டமர் கேரோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு ஆளுக்கு அமௌண்ட் சிக்காக இருக்குது, காலையில் ஒரு அமௌண்ட்டு ப்ராப்ளம் ஆகிருக்கு, காலையிலேருந்து கால் பண்ணுறோம், ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்த நாள் ஈவினிங், அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, நைட்டு தான், ஐ மீன் 2 days நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னா நீங்கள் பார்த்து. டெக்ஸ்ட் மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியாச்சு, ரீப்ளை பண்ணியாச்சு, ஒன்றும் இல்லை. கால் மூலமாக பண்ணியாச்சு, ஒன்றும் இல்லை. பட் இந்த பர்க்கோட இது வந்து புது அப்ளிகேஷனுங்கிறதுனால அதை ப்ராப்பராக டக்குன்னு அதுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை, கஸ்டமர் கேரும் இல்லை. ஆனால் நிறைய பேர் இந்த ஒர்க்குக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து அமௌண்ட்டு நம்மளே ஒரு எமர்ஜென்சிக்கு தான் இந்தியாவுக்கு அனுப்புகிறோம், ஒரு ஆஸ்பத்திரி செலவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ நம்ம அனுப்பணும்னு அனுப்புகிறோம். அந்த டைமில் பார்த்து லாக் ஆகிட்டுனா பிரச்சனை. அப்போ இவ்வளோ சொல்கிறிய சூர்யா, நீ எதில் அனுப்புகிற, நீ இந்தியாவுக்கு எப்படி காசு அனுப்புகிற அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும், சொல்கிறேன், அதே சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேன். ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நீ புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நான் சொல்கிறது ஆல்ரெடி இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அப்போ சூர்யா நீ எதில் காசு அனுப்புகிற அப்படின்னு. நான் வந்து என்கிட்ட கேட்குற எல்லார்ட்டையுமே சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வாரீங்க, புதுசாக தான் வாரீங்க அப்படின்னா ஊர்லேருந்து வரும்போது என்ஆர்இ, ஸோ இப்போ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அந்த பேங்க்கில் போய் என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க சரிங்களா. இப்போ என்ஆர்இ சரிங்க, என்ஆர்ஐ இல்லை என்ஆர்இ சரிங்களா, நல்லா புரிஞ்சுங்க. என்ஆர்ஐங்கிறது வேறு, என்ஆர்இங்கிறது பேங்க் சம்மந்தப்பட்டது சரிங்களா. என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் பேங்கை நீங்கள் போயிட்டு பேங்கில் போய்ட்டு நான் இப்படி வெளிநாட்டு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், அங்கே வந்து இந்த அக்கௌண்ட்டு தான் பணம் அனுப்பணும், அதனால் எனக்கு இது என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றிட்டாங்கன்னா எல்லா பேங்க்லேயும் வரவேற்பாங்க. ஓகே நான் பண்ணித்தரேன் அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரைவேட் பேங்க்கில் வந்து ஃப்யூச்சரில் லோன்ஸோ வீடு கட்டுறதுக்கு ஏதோ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். கவர்மெண்ட் பேங்க்கில் அந்த மாதிரி எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பட் கவர்மெண்ட்டை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்மளுக்கு எது கொஞ்சம் இதில் பெனிஃபிட் அதை பார்க்குறது தப்பு இல்லைல்ல. அதனால் ப்ரைவேட் பேங்க் போனீங்கன்னா மேபி கொஞ்சம் நல்லது. நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ எஸ்என்பிஓ, அல்ராஜோ, இல்லை அரபி நேஷ்னலோ ஏதோ ஒரு பேங்க் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தராங்கன்னு வைங்களா, சவுதி நேஷ்னல் பேங்கோ எந்த பேங்காக இருந்தாலும் நீங்கள் அந்த பேங்க்கில் இருந்து, ஐ மீன் நீங்கள் சவுதி அரேபியா பேங்க்கில் இருந்து உங்களோட இந்தியன் பேங்க்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீங்க. சர்வீஸ் காஸ்ட்டு ஃப்ரீ, சேஞ்சிங் அமௌண்ட்டு கிடையாது, இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நிறைய விஷயங்கள் செல்ல பேங்க்கில் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்குலாம் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் டிலே இருக்கும், ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் பொறுமையாக இருக்க முடியாத எந்த விஷயத்துலையுமே. ஆனால் இப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால நம்மளோட இந்தியாவில் இருக்க நம்மளோட அக்கௌண்ட்டும் க்ரோ ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். சிவிவி இல்லை சிவில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறையா பிரச்சனையை சால்வ் பண்ணும் இந்த அமௌண்ட், ஃபாரின்லேருந்து போகிற டைரக்ட் அமௌண்ட். ரெண்டாவது நம்ம வெளிநாட்டில் இருக்குங்கிற ஒரு கான்செப்டில் கவர்மெண்ட் சைடில் இது ஆகும். ஸோ இப்படி வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறோம். ஸோ நிறைய சப்போர்ட் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை, ஸோ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டும் ஆக்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் ப்ரைவேட் பேங்க், ஃபெடரல். ஸோ 3 பேங்க் ப்ரைவேட்டு, இந்தியன் பேங்கும், இந்தியன் ஓவர்சீஸும் கவர்மெண்ட் பேங்க் சரிங்களா. இதில் நான் என்ன பண்ணேன்னா ஆக்ஸ் பேங்கும் ஹெச்டிஎஃப்சியுமே இந்த ரெண்டையுமே நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா
என்ஆர்இ அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்தியாவிலேருந்து இங்கே தான் அனுப்பணும்னா என்னோடய எஸ்என்பியிலேருந்து டேரெக்டாக என்னோட இந்தியா நம்பருக்கு அனுப்பிடுவேன் அக்கௌண்ட்டுக்கு. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்போ அமௌண்ட்டும் போன மாதிரி ஆச்சு, சிவில் ஏறின மாதிரி ஆச்சு. நம்மளுக்கு கிரெடிட் கார்டிலேருந்து எல்லா லோனுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ இது நீங்கள் ஒரு சின்ன இதுதான், அது பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரே பெருசாகும், ஸ்ட்ராங் ஆகும். ஃபுல் காசை வச்சு தான் நான் வீடு கட்டுவேன்னா முடியாது. 20-30 லட்ச ரூபாலாம் சம்பாதிச்சு வீடு தான் கட்டுவேன்னா அது வரைக்கும் ஃபுல் கேஷை சேர்த்து வைக்கிறதே கஷ்டம். அப்படிங்கும்போது பேங்கோட உதவி தேவைப்படும், கவர்மெண்ட்டோட உதவி தேவைப்படும். அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி என்ஆர்இ அக்கௌண்ட்டை மாற்றி அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து நீங்கள் வாரீங்க அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டை மாற்றிடுங்க, சரிங்களா? அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சரி ப்ரோ, நாங்கள் வந்த பிறகு என்ன வந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லி பே நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்லி பே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்க்கில் ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரீ டெலிவரி, சரிங்களா? ஃப்ரீ டேக்ஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமும் டே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பர்க்கும் ஃப்ரெண்ட்லி பேயும் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி நல்லா இருந்துச்சுன்னா அது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். நான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் ப்ரோ இந்த அப்ளிகேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஓகேங்க, ஸோ இன்னொரு வீடியோவில் அருமையாக உங்களை மீட் பண்ணுறேன். என்ன ப்ரோ முந்திலாம் நைட் வரைக்கும் வீடியோ எடுப்பேன், இப்போ உடனே முடிச்சுட்டு அப்படின்னா வீடியோ பெருசாக டியூரேஷன் போட முடியல, நிறைய எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி அதில் கண்டென்ட் இல்லாமல் போயிடுது. என்ன சொல்ல வரணும் அதை சொல்லாமல் தேவையில்லாமல் நிறைய பேசிடுறேன். அதனால் கரெக்டாக பேச வேண்டியதை மட்டும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் பாருண்ணே, இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். மழை வரங்குதா வரமாட்டேங்குதா, வந்தால் நல்லாயிருக்கும், வர்றனாலும் நல்லாயிருக்கும் இருக்குது, ஆனால் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணாமல் இருக்கிறாதீங்க.